இலங்கையில் இருக்கக்கூடிய பலர் செவ்வந்தி பாடல்களோடும் சமூக வலைத்தளங்கள் அனைத்திலும் செவ்வந்தி விவகாரமே பேசப்பட்டன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ரவி செனவிரட்ன அவர்கள் நெருங்கிய நபர் எங்கே, அவர் யாரை அறிவிக்க காத்திருந்தார், அந்த அறிவிப்பதற்கு தயாரான நபர் எங்கே என்கின்ற கேள்வியெல்லாம் இப்போது எழுந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு ஆபத்தான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ஜக்குபாய் சுருளி ஆகியோர் பணங்களை 2 இடங்களிலே பெற்றிருக்கின்றார்கள். அந்த முகவர்களாக அவர்கள் ஏற்றப்படுகின்ற போது மொத்த பெருமானத்தில் அரைவாசி பகுதியையும், அடுத்த பகுதியை அவர்கள் இறங்கியவுடன் இந்த குறித்த நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் அந்த பணங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன, அந்த பணங்கள் பெறப்பட்டிருக்கின்றன அங்கிருக்கக்கூடிய முகவர்களால். அப்படி பார்க்கின்ற போது ஜக்குபாயினுடைய கைது ரகசிய இன்டர்போலின் உதவியை இலங்கை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நாடியிருப்பதாக கூறப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளில் சுமார் 12-13 முகவர்கள் பெயர்கள் இலங்கையின் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கைவசம் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் இந்த ஜக்குபாய் சுருளி போன்றவர்களின் 2ஆம் நிலை முகவர்களாக இருந்து செயற்பட்டதோடு ஐரோப்பிய நாடுகளில் வெளிநாட்டு பணங்களை அவர்கள் பெற்று கைமாறி இருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு பார்க்கின்ற போது செவ்வந்தி விவகாரத்தில் சம்பந்தமில்லாத விடயங்களில் இந்த விடயம் முடிய போகிறது என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியிலும் இருக்கின்றது. போதைவஸ்து கடத்தல்காரர்கள் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற படுகொலையோடு கைதான செவ்வந்தியிடமிருந்து இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பானவர்களையும் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஏற்றிச் சென்றதற்கு உதவினார்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் கைதுகள் நகர்கின்றது. மறுபுறத்திலே முகவர்களாக செயற்பட்டு ஐரோப்பிய நாடுகள், பிரித்தானியா, கனடா போன்ற நாடுகளுக்கு பணங்களை பெற்ற இடைத்தரகர்களாக இருந்து அந்த நாடுகளில் பணங்களை பெற்றவர்களுடைய விவரங்களும் திரட்டப்பட்டிருக்கின்றன. புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பல ரகசியமான, அதாவது உத்தியோக பற்றற்ற முறையில் ஆட்களை ஏற்றுகின்ற முகவர்களுடைய பெயர்கள் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் ஊடாக சர்வதேச போலீசார் இன்டர்போலுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இனி வருகின்ற நாட்களில் ரகசிய கைதுகள் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கைதுகள் இடம்பெறுமாக இருந்தால் கூட யாரும் உறுதிப்படுத்த முடியாத வகையில் அந்த நாட்டு போலீசாருக்கு குறித்த தகவலை வழங்கிவிட்டு அவர்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருப்பதாக இலங்கையின் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் தகவல்கள் கூறுகின்றன. காரணம், இவ்வளவு மிக மோசமான ஆபத்தான நபர்களை இலங்கையில் அவர்கள் குற்றச்செயல்களோடு ஈடுபடுகின்ற போது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அந்த முகவர்களாக செயற்பட்டிருக்கின்றவையும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. இதனை கூறியது வேறு யாருமல்ல, இந்த விசாரணைகளோடு கடற்பகுதியில் ஆட்களை பரிமாறுவதில் இருந்தவர் ஆனந்தன் அவர்கள். உள்ளூர் பகுதிகளிலே அந்த வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லக்கூடியவர்களை திரட்டுவதில் முன்னணியாக இருந்தவர் சுருளி அல்லது சுரேஷ் அவர்கள். அவருடைய பேர் விவரங்களை எடுத்துக்கொண்டு கொழும்பிலே இன்னும் ஒரு முகவருக்கூடாக அனுப்புவதில் செயற்பட்டவர் JK பாய் அல்லது ஜக்குபாய் அவர்கள்.